வானதி தான் இந்த சீரியலோட மெயின் வில்லி அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அய்யனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பல்லவன் வந்து நிலாவு மேல வந்து கோவப்படுறாங்க. "என்ன நீங்க என் மேல பாசமே இல்ல உங்களுக்கு. அப்ப இத்தன நாளா நீங்க காட்டுனது எல்லாமே பொய் தான். நீங்க என் மேல பாசமே வைக்கல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, நிலாவுக்கு ஒரே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. "ஐய்யய்யோ! இது என்ன இப்படி சொல்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சு பல்லவா? நான் என்னடா பண்ணேன்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "என் கண்ணு முன்னாடி தான் எங்க அம்மா கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருந்தாரு. நான் வந்து தான் விலக்கி விட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா, வர்றதுக்கு லேட்டா இருந்துச்சுன்னா, இவரே எங்க அம்மாவ கொன்னு போட்டுருப்பாரு அண்ணி. நான் என் கண்ணார பார்த்தேன். அப்படி நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கிறேன். கண்டிப்பா எங்க அம்மா போனதுக்கு இவங்க தான் காரணமா இருக்கும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா, அவருக்கு போய் பிரியாணி வாங்கி குடுத்து அவர உபசரிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க என் மேல உண்மையான பாசம் வைக்கவே இல்ல. சும்மா தான் என்னைய பல்லவன் பல்லவன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. என் மேல உங்களுக்கு கண்டிப்பா பாசமே கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. நிலாவுக்கு உடனே அழுகை வந்துருது. அழுதுகிட்டேன்னு, "நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லதுக்கு தானடா பல்லவா பண்ணுவேன். நீ என்னைய பார்த்து இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல இல்ல அண்ணி, நீங்க வந்து சும்மா நடிக்காதீங்க, நிறுத்துங்க. எப்ப எப்ப எங்க அம்மா போனாங்களோ, அதுக்கப்புறம் நீங்க அத பத்தி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்கல. நான் சொன்னேனா உங்ககிட்ட? எங்க அம்மாவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு நான் சொன்னேனா? நீங்களா கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. எதுக்கு அண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? பேசாமலாவது இருந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்னடா பல்லவா இப்படி பேசுற அவங்க கிட்ட? இப்ப உண்மை தெரியாம நீ பேசாத." அப்படின்னு சொல்லும்போது, சோழன் கிட்ட வந்துட்டு நிலா சொல்றாங்க, "கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. பல்லவன் தானே பேசுறான், பேசட்டும். அவன் மனசுல இருந்த கஷ்டத்த தானே சொல்றான், சொல்லட்டும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, "என்னடா பல்லவா, நிலா கிட்ட எப்படி பேசுற நீயி? இப்படிலாம் பேசாதடா. எங்க எல்லாரையும் விட உன் மேல ரொம்ப அக்கறையாவும், அன்பாவும் இருக்கிறது நிலா மட்டும் தான்டா. இவங்கள போய் இப்படி பேசுற." அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. உடனே எல்லாருமே நீங்க அண்ணிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா, அண்ணி பாரு அவங்களுக்கு வெளியில இருக்கிற அந்த ஆளுக்கு போயி சாப்பாடு குடுக்குறது அப்படின்னு இது பண்றது, கவனிக்கிறதுன்னு அண்ணி விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும், அவரு உங்க அப்பா இல்லையா? நம்ம இப்படிலாம் விடக்கூடாது இல்லையா? அப்படின்ற மாரி அ அ நிலா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல அண்ணி. எங்க அம்மா போனதுக்கு முழு காரணமே அவர்தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க யாருமே கேட்கல. ஆனா, இப்போ அவருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "டேய் அதுக்காக என்னடா பண்ண முடியும்? நமக்கு என்னைக்காவது உங்க அம்மா திருப்பி வருவாங்க. அப்போ இங்கேருந்து போனதுக்கு காரணம் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா நம்ம கேட்பேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல எனக்கு இனிமே நம்பிக்கை இல்ல. எங்க அம்மா இனிமே திருப்பி வருவாங்கன்னு நம்பிக்கை கிடையாது. ஆனா, நான் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்றேன்னு தெரியுமா? நான் ஒண்ணும் பெருசா அவங்க கூட எதுவும் சேர்ந்து நான் இருந்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனா, நமக்கும் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுல சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ இல்ல. அதுக்கு காரணம் அந்த ஆளு தான் சொல்றேன். நீங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் அண்ணிய வந்து என்னமோ நெனச்சு வச்சிருந்தேன். ஆனா, அவங்களுக்கு வந்து என் மேல பாசமே கிடையாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "பேசி முடிச்சிட்டியா பல்லவா? நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரூம்குள்ள போயிர்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு, "ஏன்டா பல்லவா இப்படி பேசுற? உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா? அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா சொல்லு? என்னதான் இருந்தாலும் அவருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறதுல என்னடா வந்துருச்சு? அவர் நம்ம வீட்ல இருக்கவங்க தானடா." சரி அன்னைக்கு என்ன சொன்னாங்க அவங்க அம்மா வந்துட்டு, "என்ன நடந்தாலும் நான் இந்த வீட்ட விட்டு போக மாட்டேன்." அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்படி இவர் ஏதாவது சொல்லியிருந்தாலும் கூட நம்மகிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அப்படியே போயிருன்னு சொல்லிட்டு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணியிருந்தா போயிருப்பாங்கல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனேன்னு அ நம்ம சேரன் வந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா. நீயா எதுவும் நெனச்சிட்டு இருக்காத. கண்டிப்பா உங்க அம்மா திருப்பி வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியாத காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லையா? நீ அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நான் தான் வந்து எதையுமே கண்டுக்கல, கேட்கலன்னு பார்க்கல. ஆனா நீங்களாவது கேட்கலாம்ல அந்த ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கும்போது, நிலா இருந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் வந்து நிலா கிட்ட பேசுறதே இல்ல. "இல்ல நீ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க வந்து என் மேல பாசம் வைக்கிற மாரி நடிக்கிறீங்க. இப்போ நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஆயிட்டீங்கல்ல. என்னைய மட்டும் ஒதுக்கி வச்சுட்டீங்க. இதே இது உங்க அம்மா வந்துட்டு உங்கள பார்த்துட்டு உங்க கூட 2 நாள் இருந்துட்டு, இப்படி விட்டுட்டு போனா உங்களுக்கு தவிப்பு எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பார்த்து பல்லவன் பேசுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "என்னடா பேசுற நீ இப்ப? நீ உன் குடும்பம் நீயி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பேசுற. இதெல்லாம் எங்கேருந்து கத்துக்கிட்ட?"
"ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து திட்டுறாங்க. "இல்லண்ணே நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "நம்ம கூப்பிட்டு வந்தது தான் தப்பு. நம்ம கூப்பிட்டு வராமலே இருந்திருக்கலாம் போல. அ அ அங்கிளோட பேச்ச கேட்டுட்டு நம்ம அமைதியா இருந்திருக்கலாம்." அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "என் மேல தான் தப்பு. நான் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். இனிமே கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. நான் உங்க எல்லார்கிட்டயும் கேட்காம பல்லவன் சர்ப்ரைஸ் ஆகட்டும் அப்படி சொல்லி தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இத வந்து அவரு அ அவர் நடேசன் அங்கிள் கிட்ட கூட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. பல்லவன் சந்தோஷமா இருந்தா போதும் மட்டும் தான் நெனச்சு நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவங்க சொல்லாம செய்யாம போயிட்டாங்க. நான் அங்கிள் கிட்ட கேட்டதுக்கு நான் எதுவுமே பண்ணல. நான் எதுவுமே சொல்லவே இல்ல அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கிற மாரி தெரியல. அதனால தான் நான் சொன்னேன். எப்பவுமே அங்கிள் எதுனாலும் பேசிருவாரு. அதனால தான் நான் அவர்ட்ட கேட்கும்போது, "இல்ல நான் போகவேன்னு சொல்லல. எனக்கு தெரியாது" அப்படின்னு தான் சொன்னாரு. எப்படி இன்னைக்கு உன்னைய விட்டுட்டு போனாங்களோ, அதே மாரி தான் அப்பயும் உன்னைய விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. இத்தன வருஷமா நாங்க தூக்கி வளர்த்தோம். எங்க கூடயே இருந்திருக்க. ஆனா எங்கள விட உனக்கு இப்போ வந்து அம்மா வந்து உனக்கு பாசம் பெருசாயிருச்சு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. சரி விடுங்கண்ணே. அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். இருக்கட்டும் அதனால என்ன இப்ப? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, எல்லாரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. என்னைய மட்டும் தனியா விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி பல்லவா, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இல்ல நீங்க இனிமே அந்த ஆளுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கக்கூடாது. எந்த கேரிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ சொல்றியா? நம்ம இனிமே அவருக்கு சாப்பாடு போட வேணாமா? அவருக்கு சாப்பாடு போடல அப்படின்னா, நீ சந்தோஷமா இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு அமைதியாயிர்றாங்க. "இல்ல அண்ணி, அப்படிலாம் இல்ல. எதுவுமே நடக்காத மாரி கேஷுவலா இருக்கீங்க. எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா நீங்க எவ்ளோ அமைதியா இருக்கிறீங்களே, அத பார்த்து தான் நான் கேட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதுக்காக உன் மேல பாசம் இல்லன்னு ஆயிருமாடா? நம்மள கூட்டிட்டு வந்தோம். எவ்வளவோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அவங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போகணும்னு அவங்களுக்கு தோணவே இல்ல. இப்போ அங்கிள சொல்ற. நான் அங்கிள் கிட்ட கேட்கும்போது அவரு எதுவுமே நான் சொல்லலன்னு தான் சொல்றாரு. அதனால இப்ப அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சோ அத நம்ம கேட்க முடியாது இல்லையா? அப்படி உன் மேல அன்பு, உண்மையான பாசம் வச்சிருந்தாங்கன்னா, இப்ப அப்பயாவது சின்ன பிள்ளை, இப்போ உன்ன எழுப்பியிருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "எது எப்படியோ நீ எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல" அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து இதையே நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வாரம் முழுக்க வந்து அந்த வீடியோ தான் அந்த எபிசோட் தான் போயிட்டுருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஆரம்பத்தில சொன்ன மாதிரி, இந்த குடும்பத்துக்கு மெயின் வில்லியா கண்டிப்பா வானதி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாண்டி கிட்ட வானதி கால் பண்றாங்க. மெசேஜும் போட்டு விட்டுட்டே இருந்திருப்பாங்க. பிறகு நைட்டு மறுபடியும் கால் பண்ணிட்டு பேசுறாங்க. "என்ன நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, நான் வேண்டாதவளா ஆயிட்டனோ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கடையில வேலை இருந்துச்சு. அதனால தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு இல்ல. நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டேங்கிற. நீ பணத்த குடுக்கும்போது அந்த இடத்துல நான் இல்லவே இல்ல. ஆனா ஒரு வார்த்தை கூட நீ ஃபோன் போட்டு என்னைய வான்னு கூப்பிடவே இல்ல. உனக்கு உன் குடும்பம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. அதனால என்னடி? இப்ப நான் வந்து அந்த நேரத்துல உன்ட்ட ஃபோன் போடல. அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்ய? நான் தான் உன்னைய வான்னு சொல்லியிருந்தேன்ல. இப்ப என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிக்கிறாங்க. நீயும் எனக்கு முக்கியம் தான். நீ இல்லாம எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு கடை திறக்க போறோம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைய ஃபுல்லா கிளீன் பண்றது, மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாருமே உட்காந்து கடையில எல்லாமே சேஞ்ச் பண்ண போறாங்க. ஆனா, இந்த வானதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கடையோட ஓனர் மாதிரி, அதாவது பாண்டிய கல்யாணம் பண்ண ஓனர் தானே! ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல்லவன், சோழன் அப்புறம் நிலா எல்லார்கிட்டயும் அத கிளீன் பண்ணுங்க, இத கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாண்டிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. எல்லா பணமும் குடுத்ததே அவங்க தான். ஆனா, இவ என்னமோ பெரிய இது மாரி சீன் போட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. "என்ன பார்க்குறீங்க? நான் தானே இந்த கடையோட ஓனரு. பாண்டியோட ஒய்ஃப் நான் தானே" அப்படின்ற மாரி சொல்றாங்க.